இதெல்லாம் மிகப்பெரிய கூடாத விஷயங்கள். இதால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு கொண்டிருக்குது, கவலைக்கிடமா இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து இன்றைய தினம் நான் கொடுக்க போறேன். When you have money, people say how are you. When you don't have money, people say who are you. கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்பேன். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம், இந்த அடி நாக்கில நஞ்சையும் நுனி நாக்கில அமிர்தத்தையும் கக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். உண்மைக்குமே சொல்ல போக உள்ளுக்கொண்டு வச்சுக்கொண்டு வெளியில நல்ல விதமா கதைப்பினும், ஆனா உள்ளுக்குள்ள அவையில தெரிஞ்சாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவையில் உள்ளுக்குள்ள மற்றாக்களை பற்றி என்ன கதைச்சு கொண்டு இருக்கணும், என்ன நினைச்சு கொண்டிருக்கணும், அங்கால போய் என்ன கதைக்கணும் என்று சொல்லி. உண்மைக்குமே இதெல்லாம் மிகப்பெரிய கூடாத விஷயங்கள். இதால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்குது, கவலைக்கிடமா இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று இன்றைய தினம் நான் கொடுக்க போறேன். காணொலிக்குள்ள போயிட்டு பேசுவோம். காணொலிக்குள்ள போக முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம கூட பாக்குறீங்கன்னு சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை எடுத்து கொடுத்து கொள்ளுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஆதரவா இருக்கும். இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு நான் வந்து வீடியோக்குள்ள போயிட்டு என்ன விளக்கம்னு சொல்லி உண்மைக்குமே வந்து கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா வந்து என்னட்டு இந்த விஷயம் வந்து என்னோட பயணி கேட்க ஒரு பாதையில வந்து பயணி கேட்க ஒரு அம்மா சொன்ன கதை. இப்படி நான் ஏதாவது ஒரு கதைகள் சொல்றேன்னு சொன்னா எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை தான் வந்து அதுல ஒரு சில மெருகூட்டங்களை சேர்த்து உங்களுக்கு வந்து விளங்கக்கூடிய மாதிரி பகிர்ந்து கொள்றேன். இதுவுமே வந்து எனக்கு ஒரு அம்மா சொன்ன கதை தான். என்னன்னு சொன்னா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும். அப்படி திருமணம் செய்து வச்சோன்னு வந்து மருமகள் அவ வந்து அந்த அம்மாண்ட வீட்டை வாரா. உண்மைக்குமே வந்து ஒரு மருமகள் ஒரு ஆள் வீட்டை வரைக்கும் ஒரு புது உறவு. அந்த உறவை ஏற்றுக்கொள்ற மனநிலை வந்து வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு வந்து இந்த அம்மாவுமே வந்து விதிவிலக்கு இல்லை. ஏன்னு சொன்னா இவ்வளவு காலமும் அந்த மகண்ட உரிமை ஃபுல்லா முழுவதுமே வந்து அந்த தாய்க்கு தான் இருந்திருக்கும். இப்ப தாயை தாண்டி தாரத்துக்கு போக அது ஒரு சின்ன கசப்பா இருந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவாண்டுவே சொந்தக்காரர் தான். அவாக்கும் சொந்தம், அந்த மருமகளுக்கும் சொந்தம். ரெண்டு பேருக்குமே சொந்தமான ஒரு ஆள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து மருமகளை பற்றி குறை சொல்றது, இந்த பக்கம் வந்து மாமியாரை பற்றி குறை சொல்றது. ஆனா ரெண்டு பிள்ளையுமே வந்து ஒருமிச்ச நோக்கமா என்ன இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு பேரையுமே வந்து பிரிக்கணும். ரெண்டு பேருமே பிரிஞ்சு நிறைய காலத்துக்கு பிறகுதான் உண்மை விளங்குது இது எதால நடந்த சதி என்று சொல்லி. எங்கள்கிட்ட ஒரு சின்னதா ஒரு வீக் பாயிண்ட், அதாவது எங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பலவீனத்தை இன்னொருத்தன் தண்டை பலமா எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தின் குட்டையை குழப்புறதுக்குன்னு சொல்லியே வருவான். இதுதான் வந்து இந்த அடி நாக்குல நஞ்சையும் நுனி நாக்குல அமிர்தத்தையும் கக்கி கொண்டு திரியக்கூடிய ஆக்கள். இப்ப வந்து கதை கேட்க வடிவா தெரியும். உண்மைக்குமே எங்களை நேசிச்சு சொல்லிடணும், உண்மைக்குமே வந்து எங்களை பாசமான ஆக்கள் உங்களை நம்பிக்கை வச்சு இவ்வளவு சொல்லினமே அப்ப நாங்கள் வந்து கேட்கணும்னு சொல்லி நாங்கள் அதை கேட்டு நடப்போம், அதுபடியே வந்து செயற்படுவோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு கூடாத ஒரு விஷயம். இப்படி அதை செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா தவிர்த்து கொள்ளுங்க. அது ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு இதுல நான் நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த தலைப்பு வச்சுக்கொண்டே நிறைய விஷயங்களை கதைப்போம். உண்மைக்குமே எல்லாத்துக்குமே பொதுவா எல்லாத்தையுமே குறைக்கணும்னு சொன்னா இந்த நாவை கட்டுப்படுத்துறதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற வருத்தங்களையும் குறைக்கக்கூடியும், பிறர் மீது இருக்கிற வருத்தங்களையும் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிறருக்கு எங்கள் மீது வரக்கூடிய வருத்தங்களையுமே வந்து இந்த நா கட்டுப்பாடு வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படித்தான் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஒன்று நடக்குது. எந்த நாளும் சண்டைக்கு மேல சண்டை. அப்ப இந்த இந்தியாவுல வந்து இப்ப ஒரு பேர்ல இருக்குது. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லி வரும். இப்ப கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள், அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்பார். இதை போல இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் கூப்பிட்டு சரி வீல தீர்த்து வைப்போம், எந்த நாளும் அடிபாடு குத்துப்பாடு சண்டை எப்ப கொலவை நடக்குதுன்னு தெரியான்னு சொல்லி சரி ஒரு தீர்த்து வைப்போம் கூப்பிட்டு கதைச்சு பாக்கதான் விளங்குது. கணவன் வந்து தண்டை பிரச்சனையை ஒரு 2 நிமிஷத்துலயே சொல்லிட்டார். ஆனா மனைவி 2 மணத்தியாலத்துக்கு மேல இருக்குது, இன்னும் சொல்லி முடியல தண்டை பிரச்சனை.
அப்ப அந்த பெரியவருக்கு விளங்கிட்டுது, ஓஹோ இது என்ன பிரச்சனை, எதால இது நடக்குதுன்னு சொல்லி. அப்ப உடனே அவர் யோசிச்சுட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, மருந்து மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு உணவு, அந்த உணவு கொடுக்குறார். இதை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு சண்டை பிடிக்கணும் போல இருக்குதோ, எப்பெல்லாம் கோபம் வருதோ, அந்த நேரம் நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க. இந்த பழம் இல்லை, இந்த மருந்தை சாப்பிடுங்க. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் தண்டபாடுல குறையும். அன்றைக்கு இவையும் தங்களுக்கு கோபம் வர்ற நேரம் எல்லாம், தங்களுக்கு சண்டை பிடிக்கிற நேரம் எல்லாமே அந்த பழத்தை சாப்பிடணும். அப்படி அந்த பழத்தை சாப்பிடக்கு அவைக்கு கோபமும் குறையுது, சண்டையும் குறையுது, மாறாக ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் வருது. ரெண்டு பேருமே சேர்ந்திருந்து சாப்பிடக்க அதுல ஒரு வித ஒற்றுமை ஒன்று வரும். அப்படி ஒற்றுமையுமே வருது. இப்படி ஒற்றுமை வரைக்கு ஒரு கட்டத்துல அந்த மருந்துமே முடிஞ்சுது. மருந்துமே முடிஞ்சோன்னா பெரியவர்கிட்ட திரும்ப போயினோம், நீங்கள் தந்த மருந்தை நாங்கள் பாவிச்சுனாங்க, எங்களுக்கு இப்ப கோபம் வாரது குறைவு, சண்டை பிடிக்கிறது குறைவு, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொல்லிச்சினோம். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நான் உங்களுக்கு மருந்துண்டுன்னு தரையில, இது சாதாரண பழம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தையை கட்டுப்படுத்துறது தான் உங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. உங்களால அதை கட்டுப்படுத்த இல்லாம இருக்குது. அதால் ஒருத்தர் ஒன்று கதைக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தர் கதைக்கு மற்றால் அப்படி என்று சொல்லி ரெண்டு பேருமே கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு முடிவு காண மாட்டீங்களா? அதாலதான் உங்களோட வார்த்தையை கட்டுப்படுத்தி, கோபத்தோட வரக்கூடிய வார்த்தையை கட்டுப்படுத்தி அதை நல்ல மாதிரி எப்படி கொண்டு வரலாம்டா, அதுக்கு ஒரே வழியா இருந்தது அந்த நாவல இன்னும் ஒரு சுவையை, இன்னும் ஒரு வித்தியாசமான உணர்வை சேர்க்கிறது. அதால நான் இந்த சுவையான பழத்தை தந்தினான். இப்ப சொல்லுங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்களன்னு சொல்ல, நாங்கள் செஞ்சதை உணர்ந்து கொண்டுட்டோம், நாங்கள் இனிமே திருந்தி நல்ல மாதிரி இருக்கிறோம்னு சொல்லிச்சினோம். அப்ப பாத்தீங்களோ, உண்மைக்குமே முதலாவது விஷயம் நான் சொன்னது, ஒரு குடும்பத்துல ஒரு விரிசல் வருதோ இல்லாட்டி இரண்டு நபர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதோன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள நீங்களே பேசி தீர்த்துக்க பார்க்கணும். இன்னொரு ஆளை கொண்டு உள்ளுக்க வர வச்சா, அதுவும் அந்த சகுனி வேலை பார்க்கிறார்கள், நரிகள், அந்த மாதிரியான ஆட்களா இருந்துச்சுன்னு சொன்னா கட்டம் சரி. உண்மைக்குமே அந்த குடும்பத்தை அப்படியே நிற்கதையா இல்லாம அப்படியே குலைச்சு போடுவினோம். அதை யோசிச்சு கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் முதலாவது கதை இருந்தது. ரெண்டாவது கதை பாத்தீங்களன்னு சொன்னா வார்த்தை கட்டுப்பாடு. இந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி வச்சிருக்க அது எவ்வளவு தூரம் நல்லதா நடக்கும் என்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். உண்மைக்குமே இதுல நான் மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் என்னதான் கதைச்சாலும், நாங்கள் என்னதான் செஞ்சாலும் ஒரு உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும், அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அந்த உலகம் எங்களை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும். இங்கிலீஷ்ல சொல்லினோம், when you have money people say how are you, when you don't have money people say who are you. உன்னோட பணம் இருந்தா நீ எப்படி இருக்கிறான்னு சொல்லி உன்னோட வலிஞ்சு உன்னையே நீதான் எல்லாத்துலயும் பெரியவன் என்று சொல்லி வரக்கூடிய ஆக்கள் ஒரு ஆள் இருப்பினும், அதுவே உன்னோட பணம் எதுவுமே இல்லாம நீ நிற்கதையா நிக்கிறா என்று சொன்னா நீ யார் என்று சொல்லி கேட்டுட்டு போவினும். அதால மாய வார்த்தைகளுக்குள்ள மாட்டுப்படாம உண்மை என்ற ஒரு விஷயத்த விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்த சரி. உண்மைக்குமே பணத்தை மதிக்கிறதையும் விட மனிதர்களை மதிக்கிறது சிறப்பான விஷயம். அதுலயும் இந்த மனிதர்களை மதிக்கணும் என்று சொன்னா வாயிலிருந்து உதிர்ற வார்த்தைகளை அவதானிச்சு விடணும். ஏனென்று சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு வார்த்தைகள் பிறரை வாழ வைக்கவும் முடியும், பிறரை வாளால் வெட்டுவது போன்று காயப்படுத்தவுமே அந்த வார்த்தைகளால முடியும். அதுவும் எங்களுடைய தமிழர்களுக்குரிய கம்பீரமே நிறைய விதத்துல கம்பீரம் இருக்குது. அவர்களுடைய தோற்றத்திலிருந்தே நிறைய விதத்துல அவர்களுக்கான கம்பீரம், பணிவு, அடக்கம் நிறைய இருக்குது. அதுல முதலாவதா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தமிழ் உச்சரிப்பு. உண்மைக்குமே இந்த தமிழை போல இன்னொரு மொழியை ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற மொழி. அதால அந்த காலத்து எல்லாம் பாத்தீங்களன்னு சொன்னா அவன் இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்ல சொல் சுத்தம் இருக்கும், பொருட்சுத்தம் இருக்கும். ஆனா இப்ப வாயிலிருந்து என்ன வருதுன்னு தெரியாம கதைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அது எல்லாத்தையுமே அவதானமா செய்ய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் என்ற விஷயத்தையுமே சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.